தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் அருளால நிறைய மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மூலிகையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அயன் சத்தை நம்ம உடலுக்குள்ள கொண்டு வரக்கூடியது. அது மட்டும் அயன் மட்டும் கிடையாதுங்க, கால்சியம் ரிச் ஃபைபர். உங்களுக்கு சுகர் இருக்கா, நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ அந்த வெந்தயம் உங்களை நல்லாவே காப்பாற்றும். இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துவது எப்படி? வலியா, இல்லை உடல் சூடு இருக்கா, சரியா யூரின் போகலையா, மலச்சிக்கல் இருக்கா, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளா, அதாவது நீர்க்கட்டு நீர் சுருக்கு இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு வரும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதை வச்சு சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து முறை இருக்குங்க. அதாவது வெந்தய லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெந்தய லேகியம் செய்கிறது வீட்டிலேயே நம்ம எல்லாருமே செய்யலாம். இதை செய்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மூலிகையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுதான் வெந்தயம். வெந்தயம் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குங்க. அதாவது வெந்தயம் அப்படின்னு சொல்றது இரும்பு சத்து, அந்த அயன் சத்தை நம்ம உடலுக்குள்ள கொண்டு வரக்கூடியது. அது மட்டும் அயன் மட்டும் கிடையாதுங்க, கால்சியம் ரிச் ஃபைபர். உங்களுக்கு சுகர் இருக்கா, நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ அந்த வெந்தயம் உங்களை நல்லாவே காப்பாற்றும். இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துவது எப்படி? குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வெந்தயம் பயன்படுத்தலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெண் குழந்தைகள் பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது முதல் முறையில் பருவம் அடையும் போது கொடுக்கக்கூடிய உணவில் முக்கியமாக வெந்தயம் இருக்கும். ஸோ வெந்தய களி, நல்லெண்ணெய், நெய், கருப்பட்டி எல்லாம் சேர்த்து செய்து கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது உடலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே விதைகள், ஒவ்வொரு தாவரத்தோட மூலிகையோட விதைகள்லையுமே அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் சத்துக்களும் நிறைய நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தாங்க வெந்தயமும். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயுமே வெந்தயம் இருக்கும். வயிறு வலியா, இல்லை உடல் சூடு இருக்கா, சரியா யூரின் போகலையா, மலச்சிக்கல் இருக்கா, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளா, அதாவது நீர்க்கட்டு நீர் சுருக்கு இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு வரும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா வெந்தயம் நீங்கள் பெஸ்ட்டு ஹோம் ரெமடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயத்தை வச்சு சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து முறை இருக்குங்க. அதாவது வெந்தய லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெந்தய லேகியம் செய்கிறது வீட்டிலேயே நம்ம எல்லாருமே செய்யலாம். இதை செய்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பெண் குழந்தைகளுக்கு இந்த வெந்தய லேகியம் தினந்தோறும் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த லாக்டேட்டிங் மதர், ஃபீடிங் மதர், பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு தினந்தோறும் இது 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தய லேகியம் பயன்படுத்தும் போது இது பால் சுரப்பை அதிகரிக்குது. நிறைய இப்போ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு 1 வயது வரைக்குமாவது கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுப்பது முக்கியம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பால் சுரப்பை நின்றுடுச்சுங்க, பாலே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்தய லேகியம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். தாய்ப்பாலே இது தூண்டக்கூடியது. குழந்தைக்கும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்குமே இது ரொம்ப 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 நல்லதுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது, உடல் சூடு பிடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. இந்த வெந்தய லேகியம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வெந்தயத்தை லேசாக நல்ல ஒரு இரும்பு சட்டி, அடிகானத்தை இரும்பு பாத்திரத்தில் லேசாக வறுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக, நல்ல பவுடராக இது அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை அரைக்கும் போதே, இந்த வெந்தயத்தை வறுத்து அரைக்கும் போதே இது ஸ்பெஷலான ஒரு நறுமணம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மனமே நமக்கு தெரியும். ஸோ அந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது வெந்தயம் 250 கிராம்ஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் 50 கிராம்ஸ் சீரகம் எடுத்துக்கணும். சீரகம் லேசாக, அதுவும் லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ திப்பிலி நமக்கே தெரியும், உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த திப்பிலி. ஸோ திப்பிலியும் இதே மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சீரகம், திப்பிலி 50 கிராம், வெந்தயம் 250 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்.
ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா சிற்றரத்தை 50 கிராம் சேர்க்கணும். ஸோ சிற்றரத்தை நல்ல காரமான மூலிகை, நல்லா நமக்கு வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. 50 கிராம். ஏலக்காய் 50 கிராம். ஸோ இது எல்லாமே 50 கிராம் எடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடர் எல்லாமே ஒன்று கலந்துருங்க. இதனோட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாகு, கருப்பட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு தேவைப்படும். அதை நல்லா உடைச்சி தண்ணீரில் கரைச்சி பாகு மாதிரி காய்ச்சணும். பாகு பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கம்பி மாதிரி வரும். அந்த பதத்தில் வந்த பிறகு இந்த பவுடர் எல்லாமே அந்த பாகுல கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இது கிண்டிக்கிட்டே வரும்போது இதில் நெய்யும் சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே வரணுங்க. நெய் சேர்த்து சேர்த்து கிளற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேகியம் பதம் நமக்கு நல்லாவே வந்துடும். அப்போது இதை நல்லா கிளறிட்டு வரும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் லேகியம் பதமாக எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து வந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடணும். லேசான சூடு இருக்கும்போது கொஞ்சம் இதில் தேன் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தேன் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த சோகை இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே பெண்களுக்கு ஒரு முக்கியமான அருமருந்தா இந்த வெந்தய லேகியம் உங்களுக்கு பயன்படுது. இதை தொடர்ந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் வேற லெவலில் இருக்கும். அடுத்தது என்னங்க பண்ணலாம்? வெந்தயம் தினந்தோறும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா வெந்தயப்பால். வெந்தயப்பால்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா, புரோட்டீன் சத்து குறைவாக இருக்கா, கால்சியம் குறைவாக இருந்து மூட்டு வலி இருக்கா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தாங்க நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா, கவலையே வேண்டாங்க. வெந்தயப்பால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வெந்தயப்பால் எப்படி செய்கிறது அப்படின்னா, இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து வெந்தயம் நைட்டே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் ஊற வச்சு அதை முளை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முளை கட்டிய வெந்தயம் இருக்கு இல்லையா, மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெந்தயப்பால் உங்களுக்கு கிடைக்கும். இதை அரைக்கும் போதே இதனோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். இதனோட கொஞ்சம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த பால் நம்ம காலையில் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடலுக்கு அதிகமான சத்துக்களை இது தருது. ஸோ உடல் சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குது, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, சுகர் லெவல் குறையல அப்படின்னா வெந்தய பால் நம்ம தாராளமாக குடிக்கலாம். அதே மாதிரி முளைக்கட்டிய வெந்தயம் பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும் உடல் நலத்துக்கு அவ்வளோ நன்மைகளை தருது. சுகர் லெவல் உங்களுக்கு கிடுகிடுன்னு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க தினந்தோறும் வெந்தய பொடியோ இல்லை வெந்தய கீரையோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.